ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், விநாயகரை தேய்பிறை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகர சதுர்த்தி என்று வழங்கப்படும். அதுவும் அந்நாளில் வன்னி மரத்து அடியில் வழிபடுவது மிக நன்று. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வந்து சேரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 15/1/2026 கிழமை, வியாழக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு தமிழ் மாதம் தை 1ஆம் தேதி, அதாவது இன்று தை மாதம் பிறக்கிறது. இன்றைய விசேஷம் தை பொங்கல். கரிநாள் சுபங்களை விளக்குவது நல்லது. தை பொங்கல் அரசு விடுமுறை. காலை 10:30 மணிக்கு மேல் 11:30க்குள் பொங்கல் வைக்க நன்று. மதுரை மீனாட்சி கல் யானைக்கு கரும்பு கொடுத்து அருளல். உத்தராயண புண்ணிய காலம் துவங்குதல் துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 1 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி துவாதசி இரவு 9:45 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை. நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம். சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் கார்த்திகை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், உங்களுக்கான தொழில் எது? ஆண் பெண் இரு சாரரையும் படைக்கும் இறைவன் அவர்கள் என்ன தொழில் செய்து வாழ்வில் பொருள் ஈட்டுவார்கள் என்று ஒவ்வொருவரும் ஜாதகத்திலும் ரகசியத்தை குறித்து வைத்துள்ளார். உலகில் உள்ள அத்தனை கோடி மக்களும் தங்கள் ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பொருள் ஈட்டுவார்கள்.
அதன் விவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வண்ணம் செயல்பட்டால் தடையில்லாத பொருளாதாரத்தை பெறலாம். ஒருவரது ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தார். அவர் சிற்பியாக அல்லது மெக்கானிக்காக தொழில் செய்வார். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் காவல்துறை, செக்யூரிட்டி, இராணுவம் போன்ற துறைகளில் வேலை அமையும். சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் இவர் இன்ஜினியர் ஆவார், கணிதத்தில் மேதையாவார், ஜோதிடத்தில் சிறந்து விளங்குவார். ஒரு சிலர் வழக்கறிஞர்களாக பணியாற்றுவார்கள், பணியை ஆய்வு செய்கின்றவர்களாக வருவார், சில கணக்கராக பணிபுரிவார். அரசாங்கத்தின் கணக்குகளை பேணுபவர்கள் சூரியனும் புதனும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் தான். சூரியனும் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிவார்கள் அல்லது மருத்துவர், நீதிபதி போன்ற நிலையை அடைவார். சூரியன், குரு, புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஓரங்கே அமைய பெற்றவர்கள் நீதிபதி அல்லது அதற்கு இணையான பதவிகளை அடைவார்கள். சூரியன், குரு, செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்று சேர அமைய பெற்றவர்கள் நீதிபதிகளாகவும் வங்கி பணிகளில் கல்லூரி முதல்வராகவும் விளங்குவார். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கப்பல் படை, பாய்லர் தொழில், குடிநீர் விற்பனை செய்தல், செங்கல் உற்பத்தி தொழில், ஹாலோ பிளாக் உற்பத்தி செய்தல் போன்றவற்றை செய்து வாழ்வார்கள். சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்க பிறந்தவர்கள் வியாபார விருத்தி உள்ளவர்கள். இன்ஜினியரிங், பருத்தி வியாபாரம், துணி வியாபாரம் போன்ற துறைகள் அமையும் அல்லது ஏதாவது ஒரு துறையில் ஏஜென்ட்டாக பணிபுரிவார். சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் இதிலும் சிறந்து விளங்குவார்கள். சமுதாயத்தில் முக்கிய பொறுப்புடன் வாழ்வார்கள். கையில் பணம் இல்லை என்றால் இவர்கள் சமுதாயத்தை மதித்து ஏற்ற இரக்கத்தோடு வாழ்வார்கள். சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் ஆடை தயாரிக்கும் தொழில் அமையும். மேலும் வாசனை திரவிய விற்பனைகள் மேற்கொள்வார்கள். சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் சாலை கான்ட்ராக்ட் எடுப்பார்கள். மண்ணெண்ணெய் வியாபாரம், கிணறு வெட்டுதல், போர் போடுதல் போன்ற தொழில்கள் செய்வார்கள். குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் சமையலில் கெட்டிக்கார், அனைத்து தொழிலும் சிறந்து விளங்கிட. எளிய பரிகாரம் என்னவென்றால், வருடந்தோறும் அவர் குலதெய்வத்திற்கு சென்று வணங்கி வந்தால் தொழில் வளரும். 2வது பரிகாரம், குலதெய்வம் தெரியாதவர்கள் அருகில் உள்ள அம்மன், பெருமாளை வணங்கி வர தொழில் தடை அகலும். நாளைய தினம் பலதாரம் நாடும் கணவன் மனம் மாற நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற பதிவு இது. சில தினங்களாகவே நாம் 2ஆம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற தனம், குடும்பம், வாக்கு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாவத்தை நாம் பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம். அதிலே கடக லக்னம். இந்த கடக லக்னத்தை உடையவர்கள் சூரியன் 1, 3, 5, 9, 10, 11 இருக்க நல்லது. சூரியன் 6, 7, 8, 12 இருந்தால் தடை ஏற்படும். சிம்ம லக்னம். புதன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் 4, 5, 6, 9, 10 இருக்க நல்லது. புதன் நீச்சம் 3, 7, 8 இருந்தால் ஆரம்ப கல்வியில் தடை, உங்களுக்கு தடை. கன்னியா லக்னத்தை அடைந்தவர்கள் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றால் 4, 5, 10, 11 இருக்க நல்லது. சுக்கிரன் நீச்சம் பெற்றால் 3, 6, 8, 12 இருக்க தடை உண்டு. துலா லக்னம் செவ்வாய் 2, 7, 4, 1, 3, 5, 9, 11 இருக்க நல்லது. செவ்வாய் நீச்சம் 6, 8, 12 இருந்தால் தடை உண்டு. விருச்சிக லக்னத்தை உடையவர்கள் குரு 2, 4, 5, 10, 11 இருப்பது நல்லது. குரு நீச்சம் 3, 6, 7, 8, 12 கூடாது. தனுசு லக்னம் சனி 2, 3, 11 டாப், 4, 6, 9, 10, 11 சுமார், நீச்சம் 7, 8, 12 தடை. மகர லக்னம் சனி 2, 10, 10வது இடத்திலே
அதாவது 3, 5, 6, 9, 11 தடையின்றி பணம் வரும். நீச்சம் பெற்றிருந்தாலும் 4, 7, 8 இருந்தாலும் தடை உண்டாகும். கும்பலகன் குரு 2, 11, 9 டாப் 11, 2, 4, 5, 10, 11 சரி, 3, 6, 7, 8 சரி அல்ல. மீன லக்னம் செவ்வாய் 2, 9, 11 டாப் 11, 3, 4, 10 சரியில்லை, 6, 7, 8, 12 சரியில்லை. 2ஆம் வீட்டிலே சூரியன் இருக்க கண்டிப்பாக கண் பாதிக்கப்படும், கண்ணாடி அணிவர். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அதிபராய் 8 மறைந்து சூரியன் 6 இருக்க பிற்காலத்தில் கண் நோய் ஏற்பட்டு கண் பாதிக்கப்படும். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகரத்தில் ருச்சக ராஜயோகம். இந்த 5 ராசிகளுக்கு புது வருஷத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களின் தளபதியாய் கருதப்படும் செவ்வாய் பகவான் வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதி அன்று தனுசு ராசியிலிருந்து தனுசின் உச்ச ராசியான மகர ராசிக்குள் நுழைகின்றார். செவ்வாய் தனது சொந்த ராசியிலோ அல்லது உச்ச ராசியிலோ கேந்திர இடங்களிலோ அமையும் பொழுது உருவாகும் மிக உயரிய யோகம் ருச்சக ராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. யோகம் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை நீடிக்கும். இந்த 40 நாட்களில் அதற்ற மழையில் நனைய போகும் 5 ராசிக்காரர்கள் எது எது என்று பார்க்கலாம். முதலிலே மேஷம். மேஷ ராசிக்கு அதிபதியே செவ்வாய் என்பதால் இந்த பெயர்ச்சி 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் நடக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. உங்கள் தலைமை பண்பு மேலோங்கும். அலுவலகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2வது ராசி கடகம். கடக ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்வதால் இந்த யோகம் உண்டாகிறது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அபீரிதமான லாபம் கிடைக்கும். எதிரிகள் தானாகவே விலகிச் செல்வார்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை சேர்க்கும் செய்திகள் வந்து சேரும். வாழ்க்கை துணையுடன் பேசும்பொழுது நிதானம் தேவை. சிறிய மனக்கசப்புகள் வந்து நீங்கும். சிம்மம் 3வது ராசியாய் திகழ்கின்ற சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து சத்ரு பயம் நீங்கும். நீதிமன்ற வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். கடன் சுமை குறைய தொடங்கும். தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். முன் கோபத்தை குறைத்து கொண்டால் மட்டுமே இந்த யோகத்தின் முழு பலனை பெற முடியும். 4வது ராசி விருச்சக ராசி. விருச்சகத்திற்கு 3வது இடத்திலே செவ்வாய் அமர்வதால் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் கைகூடும். விளையாட்டு மற்றும் பாதுகாப்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய சாதனைகள் படைக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய முதலீடுகள் செய்ய இதுவே பொற்காலம். மகரம். மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறுவதால் இந்த யோகத்தின் முதல் பலனை இவர்களே அனுபவிப்பார்கள். உங்கள் ஆளுமை திறன் மேம்படும் மற்றும் புதிய வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கைகூடும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த கட்டுமான பணிகள் சுபமாய் முடியும். செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது நன்மையை ரெட்டிப்பாக்கும். செவ்வாய் காயத்ரி மந்திரம் தொடர்ந்து யார் சொல்லி வருகின்றாரோ இந்த காலகட்டத்திலே குறிப்பிட்ட அந்த ராசியிலே இருக்கின்ற அந்த பகுதியிலே இருந்தால் அவர்கள் நற்பலனை பெறுவார்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலனும் இந்த பகுதியில்தான் வருகிறது. மாத பலன், வருஷ பலன், பயிற்சி பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது என்பதை அன்பர்கள் நன்கு அறிவார்கள்.
அப்படி நீங்கள் பெற்ற அந்த பலாபலனை உங்கள் உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கலாம். அண்மையிலே ஷார்ட்ஸ் என்ற ஒரு பகுதி வந்து உங்களுக்கு ஜனவரி மாத பலாபலனை குறுகிய நேரத்தில் ஏறத்தாழ ஒரு நிமிடத்திலே சொல்லுகின்ற அந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா, எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சக்தி வாய்ந்த மந்திரங்களாக திகழ்கின்ற வேல் மாறல் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படுத்தும் என்பதை மேஷராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை கூடும். திடீர் செலவுகள் ஏற்படும், எனினும் சமாளித்து விடுவீர்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள். பிரபலங்கள் உதவுவார்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதில் தைரியம் தன்னம்பிக்கை கூடும். திடீர் செலவுகள் ஏற்படும், எனினும் சமாளித்து விடுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள். பிரபலங்கள் உதவுவார்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கவனம் தேவைப்படுகின்ற நாள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும். வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனம் தேவைப்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிறருக்கு கொடுத்த வாக்கு கொடுப்பதை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். செலவுகள் அதிகரித்தாலுமே பண தேவைகளை ஓரளவு சமாளிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் தூக்கி எறிந்து பேசாது. வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். செலவுகள் அதிகரித்தாலும் பண தேவைகளை ஓரளவு சமாளிப்பீர்கள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புது வாகனம் வாங்குவீர்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். வெற்றிக்கு வித்திடும் நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த புது வாகனம் வாங்குவீர்கள்.
உறவினர்கள் வீடு தேடி வருவார். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களும் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகனம் தொந்தரவு தரும். அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களும் மனஸ்தாபம் வந்து நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன தொந்தரவு தரும். அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடன் வாதம் வரும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடியுங்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படலாம். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார். அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்வதை தட்டி கேட்பீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர் உறவினர் பலவீனத்தை உணர்வீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படலாம். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார். அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். எதிலும் கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள். அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்கும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும். வேலைச்சுமை மிகுந்த நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். எதிலும் கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவர்கள் குறை கூறிக்கொண்டு இருக்க வேண்டாம். உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும். வேலை சுமை மிகுந்த நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி சிக்கலான சவாலான காரியங்கள் எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை சுமை மிகுந்த நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை சுமை மிகுந்த நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திற்கு சிலருக்கு தொய்வு நிலை ஏற்படலாம். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் சிக்கி கொள்ளாதீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரியிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். விழிப்புடன் தேவைப்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வண்டி வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திற்கு சிலருக்கு தொய்வு நிலை ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாது. சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தந்தையின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். தோற்ற பொலிவு கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். புது நட்பு மலரும். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். தடைகள் உடைபடுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தந்தையின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். தோற்ற பொலிவு கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். புது நட்பு மலர். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய சிக்கலில் ஒன்று தீரும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். தடைகள் உடைபடுகின்ற நாள்.
மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கலாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கலாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.